பார்த்து வருகிறோம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு இன்று அறிவிக்கப்படும் தேதியில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற உள்ளது. குறிப்பாக 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்று பிற்பகல் மாலை 4 மணிக்கு சரியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதில் தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமான ஒரு தேர்தல் என்பது நடைபெறும் எனவும், மேற்கு வங்கத்தில் 3 முதல் 4 கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அதேபோல அசாம் மாநிலத்தில் 2 முதல் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவில் மே மாதம் முதல் வாரத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு ஒன்றிணைந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எந்த ஒரு பதற்றமும் பிரச்சனையும் இல்லாததன் காரணமாக ஒரே கட்டமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முன்மொழிவை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளதாகவும், அதேபோல வன்முறைகள் மற்றும் பதற்றங்கள் நிறைந்த பகுதிகளாக பார்க்கக்கூடிய அந்த எல்லைப் பகுதிகள், குறிப்பாக அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தினுடைய எல்லைப் பகுதி மாநிலங்கள், மாவட்டங்களில் குறிப்பாக அதனால் அந்த ஒரு பாதுகாப்பு காரணமாக அந்த ஒரு வாக்குப்பதிவு கட்டங்கள் என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முதல் 4 கட்டமாகவும், அசாம் மாநிலத்தில் 2 முதல் 3 கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற ஒரு தகவலை தான் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று மாலை 4 மணிக்கு டெல்லி நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரால் வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.